விருதுநகர் தொகுதியில் மீண்டும் விஜய் பிரபாகரன் முன்னிலை வகித்து வருகிறார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சற்று முன்பு வரை மாணிக்கம் தாகூர் முன்னிலை பெற்ற நிலையில் தற்பொழுது விஜய் பிரபாகரன் முன்னிலை பெற்று வருகிறார். இருவருக்கும் இடையே கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். விஜய் பிரபாகரன் வெற்றி பெற வேண்டி கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்தில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் தியானம் செய்து வருகிறார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் தற்பொழுது விஜய் பிரபாகரன் மீண்டும் பின்னடைவை சந்தித்துள்ளார். எனவே மாணிக்கம் தாகூருக்கும் விஜய் பிரபாகரனுக்கும் இடையே கடும் போட்டி நிலவி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. விருதுநகர் தொகுதி யாருக்கு என்பதை இன்னும் சற்று நேரத்தில் முடிவு செய்து வர வேண்டும். அதன்படி தற்பொழுது மாணிக்கம் தாகூருக்கும் விஜய் பிரபாகரனுக்கும் இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. ஒரு 2 நிமிடங்களுக்கு முன்பாக முன்னடைவிருந்த விஜய் பிரபாகரன் தற்பொழுது மீண்டும் பின்னடைவை சந்தித்துள்ளார். காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூருக்கும் விஜய் பிரபாகரனுக்கும் இடையே கடும் போட்டி நிலவி வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே விஜய் பிரபாகரன் தொடர்ந்த முன்னிலை பெற்று வந்த நிலையில் தற்பொழுது பின்னடைவை சந்தித்து வருகிறார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். விஜய் பிரபாகரனுக்கும் மாணிக்கம் தாகூருக்கும் இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. விருதுநகர் யார் வெற்றி பெறப் போகிறார்கள்? இன்னும் சற்று நேரத்தில் இதற்கான அறிவிப்புகள் வெளியாகும். தற்போது விஜய் பிரபாகரன் பின்னடைவை சந்தித்துள்ளார். நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.